தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொத்து புரோட்டா எலும்பை உடைச்சிருவேன், அப்பாவை காணோம், அங்கிட்டு மனைவியை காணோம், சட்டமன்றத்தை பூட்டிடுவேன், பூட்டி பாரு. இதெல்லாம் சந்தக்காட்டில் நடக்கலை, எங்கேயோ தெருவில் குழாயடி சண்டையில் நடக்கலை. சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்களால் பேசப்படுகிற வார்த்தைகள், அதுவும் சட்டமன்றத்தை மையமாக வைத்து நடப்பது சரியா தவறா என்பதை விட இதுக்கு நீதி கேட்கிற, இதற்கு விமர்சனம் கொடுக்கிற திமுகவுக்கு அந்த அருகதை இருக்குதா? எந்த அருகதை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியே. ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? ரெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அந்த அந்த ஊடகவியலாளர் ஏன் கைது செய்யப்பட்டார்? சவுக்கு சங்கர் 2-3 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடை ஊத்தி விட்டுருக்காங்க. வயதான அவங்க அம்மா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கழிவு நீரை வாடை அடிச்சு அந்த வாடை போறதுக்கே வருஷ கணக்காகும். அப்படிப்பட்ட சாக்கடை கழிவுகளை வாளிகளையும் குடங்களையும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஊத்தி விட்ட பெருமக்கள் இன்னைக்கு நியாயம் பேசுறாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய நீலாங்கரை வீட்டுல உள்ள அந்த வீட்டுல போய் சம்மன் ஒட்ட போறோம்ங்கிற பேர்ல போய் ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணி அங்கே பாதுகாப்புக்கு துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய உரிமம் பெற்ற அந்த முன்னாள் ராணுவ வீரரை எப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்க? அன்னைக்கெல்லாம் எங்க உங்க நீதி போயிடுச்சு? அன்னைக்கெல்லாம் எங்க நீங்க நியாயம் பேசல? தம்பி இடும்பவனம் கார்த்தி குண்டாசுல போடக்கூடிய அளவிற்கு ஒரு குற்றவாளியா? சாட்டை துரைமுருகன் குண்டாசுல போடக்கூடிய அளவிற்கு குற்றவாளியா? எத்தனை முறை சிறைப்படுத்தினீங்க? சாட்டை துரைமுருகனை எத்தனை முறை சிறைப்படுத்திருக்கீங்க? இன்னும் எத்தனை அச்சுறுத்தல்கள் சென்ற 5 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி மீது எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை ஒடுக்குமுறைகள்? அப்ப அதற்கெல்லாம் தகுதி படைத்தவரா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நியாயம் பேசுற, நம்மளும் சேர்ந்து நியாயம் பேசலாம். நீங்க எப்படியாது ஜெயலலிதாவையே கைது பண்ணால, அங்கிட்டு அவங்க நாப்புல என்ன சும்மாவா? கருணாநிதியவே கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சாலே இல்ல. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு எதுக்குங்க? அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் வைத்தே சேலையை கலட்ட உட்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை யாரும் மறந்துட முடியாது. அது என்ன சட்டமன்றமாக இருக்குது? அங்கிட்டு ஜெயலலிதாவுடைய சேலையை கலெக்டர் முயற்சி பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணீங்க, பெண்ணென்றும் பாராமல் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்தா, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் முண்டாபணியனோட சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தார். திரும்ப இறங்கி வந்து வாகனத்துல போகும்போது திரும்ப இறங்கி வந்து ஏதோ முண்டாபணியன் விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி ஒரு விளம்பர மாடல் மாதிரி வந்து இறங்கி வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார். சட்டையை கிழிச்சிட்டாங்களாம், ஸ்டாலின் சட்டையை சட்டமன்றத்துக்குள்ள கிழிச்சிட்டாங்களாம். சரி, கிழிச்சிட்டாங்கன்னா ஒரு நாகரீகமானவர் என்ன செய்வார்? ஒரு கட்சியின் தலைவர் இல்ல கட்சியினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? ஒருவேளை கிழிஞ்சிருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதுதான் நாகரிகம். அதை விட்டுட்டு லேசா கிழிஞ்சதை விட்டுவிட்டு மொத்தத்தில் கிழிச்சு சட்டையை கட்டி ஓரமா வச்சுக்கிட்டு பனியனோட ரோட்ல வந்ததுதான், சட்டமன்றத்தை விட்டு வந்ததுதான் பெரிய நாகரிகமா? இன்னைக்கு நீங்க பேசுற நீதியா? அங்கிட்ட அண்ணன் விஜயகாந்த் அவரு நாக்க துருத்திக்கிட்டு, இதெல்லாம் சட்டமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், சபை. மக்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்க முடியாது. அதற்காக 234 தொகுதிகளாக பிரித்து அதனுடைய பிரதிநிதிகளா உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அங்க நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு கேவலம் கெட்டதா இருக்குன்னு பாருங்க. அப்ப என்ன? மாண்புடையவர்கள் எல்லாம் உள்ளே செல்ல முடியவில்லை. அது யாருடைய குறை? மக்களினுடைய குறை. எவர் நல்லவர், எவர் கெட்டவர், எவர் மக்களுக்கானவர், எவர் நாகரிகமாக ஆட்சி செய்யக்கூடியவர் என்பதையெல்லாம் பாராமல் வாக்களித்த மக்கள் தான் இங்க குற்றவாளி. இதுல இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு இப்பதான் விஷயத்துக்கே வர்றேன். இதுக்கு முன்னால பேசினதெல்லாம் இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு இன்னைக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக திமுக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசின பேச்சு, மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நல்லா கவனிக்கணும், மானங்கெட்ட தமிழ்நாட்டின். இதுல முதலமைச்சர் மானங்கெட்டவன் சொல்றாரா, தமிழ்நாடு மானங்கெட்டவன் சொல்றாரா? இந்த மார்க்கண்டேயன் மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நாங்க என்ன கோமாளி பயல்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
சட்டமன்றத்தை பூட்டுவானாம்ல. எங்க நீ சட்டமன்றத்தை பூட்டி பாரு, உன்னை எலும்ப உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி வைப்போம். நல்லா கவனிக்கணும் வார்த்தைய. சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டுனா உனக்கு எலும்ப உடைச்சிடுவோம், எலும்ப உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட கொலை முயற்சி. இன்னைக்கு எந்த பிரிவுல அவருக்கு கைது நடவடிக்கை வழக்கு இருக்குன்னு தெரியல. கொலை முயற்சி, கொலை செய்ய தூண்டுதல். இதுல அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கெத்தா உட்கார்ந்துகிட்டு ஸ்பீக்கர் கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா, பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதாவது சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணுமா இவரை கைது பண்ணணும்னா? அதுல இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுப்பா. இது என்னையா புது ப்ரொடெக்ஷனா இருக்கு? ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்படியெல்லாம் வழி இருக்குதா? நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காவல்துறை, துணை ராணுவம், ராணுவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் அந்தந்த கட்சிக்கு ஏதோ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் போலயே. கூப்பிடுற கட்சிக்காரன் நிப்பாட்டா ரோட்ல அப்படிங்கிறதுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை வேற ஒண்ணுமே கிடையாது. வேற என்னவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல ஒரு விதத்துல மார்க்கண்டேயனை பாராட்டணும். எதுக்காக பாராட்டணும் அப்படின்னா, கருணாநிதியை கூட கைது பண்ணும்போது வரமாட்டேன்னு அடம் பிடிச்சார், அழுதார், கத்துனார், கதறினார், கொலை பண்றாங்கன்னு கத்துனார். ஆனால் மார்க்கண்டேயன் அப்படி இல்லைங்க. உள்ளுக்குள்ள உட்காந்து என்னதான் சிலம்புனாலும், ஸ்பீக்கர்கிட்ட பெர்மிஷன் இருக்கா, என் கட்சிக்காரங்களாம் கூப்பிடு, ப்ரொடெக்ஷனை போடு அப்படி இப்படின்னு சொன்னா கூட கடைசியா எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே மனுஷன் வந்தாப்புலங்க. உண்மையாவே கருணாநிதியை விட மார்க்கண்டேயன் ரொம்ப ஆகச்சிறந்த அரசியல்வாதி, சட்டத்தை மதிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்ன சிக்கல்னா, அவர் கூட சிரிச்சுட்டு தான் போயிட்டாரு. அன்னை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கீதா ஜீவனுக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல. ஸ்டெர்லைட்டுக்கெல்லாம் துடிக்காதவர்கள் 11 பேரை அதிமுக அரசு சுட்டுக் கொன்ற போது அதற்கெல்லாம் துடிக்காதவர்கள், பதறாதவர்கள். இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயோ அவரை நாங்க பார்க்கணும், அவரை காவல் நிலையத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் நீங்க லாக்அப் டெத் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா உன்னை பயந்து போய் விட்டுருவாங்களா? அது என்னையாது? திமுக காரங்களை ஏதாவது கைது இது பண்ணணும் போனா மட்டும் உடனே நெஞ்சு வலிக்குது, மயக்கம் வருது. அங்கிட்டு செந்தில் பாலாஜியை பார்த்தா உடனே காரில் படுத்துக்கிட்டார், நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டார். இங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி இப்படின்னு கத்துனார்ல, உடனே அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி தூக்கியா இவரை முதல்ல அப்படின்னால படக்குன்னு மயக்கம் வருதுட்டாப்ல. வீரியமா பேசிட்டு இருந்தவர் படக்குன்னு மயக்கம் வருதுன்னு கவுந்துக்கிட்டாப்ல. இங்கிட்டு அம்மையார் கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க, அவர் எங்களை பார்க்க விடுங்க. கைது பண்றதுக்கு என்ன, கைது பண்ணி அவர் என்ன ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க விசிட்டர்ஸ் பார்த்துட்டு போறதுக்கு? இல்ல உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனையில் வச்சிருக்காங்களா நீங்க எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு? கைது பண்ணி இருக்கிறாங்க முதலமைச்சரை. அந்த முதலமைச்சர் நல்லவரா கெட்டவரா? அந்த முதலமைச்சர் என்கின்ற பதவி, அந்த நாற்காலி, அந்த சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்திற்குள் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு, அவ்வளவுதான். அதுல கைது பண்ண ஒரு ஆளை பார்க்க விடலையா? சரி, நீங்க பார்த்து என்ன செய்ய போறீங்க? மார்க்கண்டேயனை பார்க்க விட்டாச்சு, என்ன செய்ய போறீங்க? பார்க்க விடல. நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸோடைய அந்த கைதப்ப அவருக்கு மாரடைப்பு மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட பார்க்க விடாமல் தடுத்த அரசு திமுக அரசு. இதெல்லாம் கீதா ஜீவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்தப்ப 13 பேரை சுட்டுக் கொண்டப்ப எங்க போயிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு சொல்றாரு டி.கே. இளங்கோவன் சொல்றாரு, we are not against the law. எதுக்கு சொல்றாரு? டீலிமிட்டேஷனுக்கு சொல்றாரு. நாங்கள் சட்டத்திற்கு எதிராக இருக்க மாட்டோம், தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. டி.கே. இளங்கோ பேசுறாரு. டீலிமிட்டேஷனா இல்லைன்னா அந்த டீலிமிட்டேஷன் மூலியமா டிஎம்கே லிமிட் என்னன்னு தெரிய போகுதான்னு தெரியல. அந்த லட்சணத்தில் இருக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதாவினுடைய ரெட் கார்பெட்டுக்காக, அவர்களுடைய வரவேற்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு நீதியை பத்தி பேசுது, நேர்மையை பத்தி பேசுது, காவல்துறையுடைய கைதை பத்தி பேசுது. நாங்க சொல்றது நடந்தது தப்போ சரியோ அதெல்லாம் தெரியாது, சரியோ தப்போ. ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி திமுகவுக்கு இருக்குதா? நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.